கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்திலே தேவ சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாய் நின்று கர்த்தரை நாம் உயர்த்த மகிமைப்படுத்த தேவாதி தேவன் நமக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட இடைபடுவாராக. நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் திறப்பாராக. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 31வது அதிகாரம் 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இந்த காலை வேளை ஆண்டவருடைய சமூகத்திற்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இந்த இடத்திற்கு வருகிற அநேகர் எப்படி வருவாங்க? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருகிறார்கள். அழுகையோடு, வேதனையோடு, இருதயத்திலே பலவிதமான போராட்டத்தோடு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த எரேமியா 31:9 பார்க்கும் பொழுது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். இந்த ஆண்டவருக்கு எல்லாரும் கை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது எப்படி வராங்க? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை நான் என்ன பண்ணுவேன்? வழி நடத்துவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழுகையோடு கூட வரலாம், நீ விண்ணப்பத்தோடு வரலாம், ஆனால் இந்த நாட்களில் உன்னை நான் வழி நடத்துவேன். பக்கத்தில் இருக்கவங்களை கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க அழுகையோடு வரலாம், விண்ணப்பத்தோடு வரலாம். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களை அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. அவர்களை எப்படி நடத்துவார்? எங்க நடத்துவார்? அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்களை தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியில என்ன பண்ணுவேன்? அவர்களை நடக்க பண்ணுவேன். நம்முடைய ஆண்டவர் செம்மையான வழியிலே நம்மை நடக்க பண்ணுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. கரடு முரடான பாதையிலே நடத்துகிறவர் அல்ல. கரடு முரடான பாதை வந்தால் நம்முடைய ஆண்டவர் நம்மை தூக்கி சுமப்பார். பக்கத்தில் இப்ப கை கொடுத்து சொல்லுங்க, கரடு முரடான பாதையில நீங்க போகும்போது நம்மை அழைத்த ஆண்டவர் நம்மை தூக்கி சுமப்பார். ஹல்லேலூயா. தண்ணீர் உள்ள நதிகளுக்கு, நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன்னு சொல்லுகிறார். இப்போ எரேமியா 31:10 வாசிங்க. எரேமியா 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்துக்கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். நம்மை வழி நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் அநேகருக்கு நம்மை பிரயோஜனமாக நடத்த போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த 3வது மாசத்துல நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் வழி நடத்துவது மாத்திரம் அல்ல, உங்களை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நான் உங்களை வழி நடத்த போகிறேன். நாம என்ன சொல்லணும்? ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அவர் காப்பார் என்று சொல்லி இந்த தேவனை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். எரேமியா 31:11 வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுகிறார். எத்தனையோ நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். அதே நீங்க
எரேமியா 31:12-13 கொஞ்சம் வாசிங்களேன். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. அப்பொழுது போதும். 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அருளுகிறதான கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் இந்த நன்மைகளுக்காக என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவார்கள். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? சரீர பிரகாரமாக கர்த்தர் நன்மை செய்யணும் என்று நாம் வருகிறோம். தேவ சமூகத்துக்கு எந்த எதிர்பார்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், இங்கே சொல்லப்பட்டது போல கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் இந்த நன்மையெல்லாம் நமக்கு வரணும், கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் என்று சொல்லி தேவ சமூகத்திற்கு நாம் என்ன பண்ணுகிறோம்? வருகிறோம். ஆனால் கர்த்தர் எப்படி மாற்றுவாராம்? நம்முடைய ஆத்துமாவை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி தொய்ந்து போகாதபடி துக்கத்தை என் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தை வாசிங்க. 31. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன் கர்த்தருடைய வார்த்தைக்காக. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தேடி வருகிறவர்களை அரைகுறையாக அனுப்ப மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ சமூகத்திற்கு அவரை தேடி வர்றவங்களை அரைகுறையா நம்முடைய ஆண்டவர் அனுப்ப மாட்டார். வேதத்தில் பார்க்கும் பொழுது 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு நல்ல சம்பவம். அந்த ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தாள். இயேசுவை தேடி வரும் பொழுது அவளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கின்றது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவளுடைய கையில பணம் இல்லை. அவளுடைய கையில பணம் இல்லை. அவளுக்கு இருந்ததான ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வியாதிக்காக மருத்துவர்களிடத்திலே அவள் செலவழித்து விட்டாள். அவ்வளவு செலவழித்தும் அவளுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை. நல்ல கவனிங்க, பணமும் இல்லை, சுகமும் இல்லை, குடும்பமும் இல்லை. எல்லாமே எப்படி இருக்கிறதுனா இல்லை 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 என்கிற ஒரு சூழ்நிலையிலே தான் அவள் இயேசுவினிடத்திலே வருகிறாள். ஆண்டவரை அவள் சந்தித்த உடனே அவர் சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வந்தபோது அவருடைய சூழ்நிலை பணம் இல்லை, சுகம் இல்லை, குடும்பம் இல்லை, எல்லாமே இல்லை இல்லை இல்லை, காலி எம்டி. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பாத்தீங்களா, இல்லை இல்லை இல்லை. அதுபோல அவருடைய வாழ்க்கையில எல்லாமே இல்லை என்கிற நிலைமையில வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, சுகமாயிரு. ஒன்றும் இல்லை என்று சொல்லி வந்தவர்களை ஆண்டவர் நன்மையினாலே அவளை திருப்தியாக்கி விட்டார். அல்லேலூயா. அதே போல் தேவ சமூகத்திலே வருகிறதான ஒவ்வொருவரையும் நன்மையால் என் ஆண்டவர் திருப்தி ஆக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? வேதத்தில் பார்க்கும் பொழுது 3 நாள் ஆண்டவரிடத்தில் ஜனங்கள் தங்கி இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பலாயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுகிறார்கள், கேட்டுக்கொண்டிருந்தார்களுடைய வசனத்தை. ஆண்டவர் பேசுறத கவனமா கேட்டாங்க. பேசுறதை கேட்கும்போது அவங்களுக்கு பசியே தெரியல.
ஆண்டவர் உங்களுக்கு வேத வசனத்தை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ உபதேசித்து 3 நாள் ஆயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னார், இவர்களை நான் வெறுமையாக அனுப்பினால் இவர்கள் என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போவார்கள். ஆகவே என்ன பண்ணுங்க? இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அங்கே பார்க்கும் பொழுது சூழ்நிலை சுருக்கமா நான் சொல்றாங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஆனால் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாகி 12 கூடை நிறைய மீதி எடுக்க வைத்தவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 3வது மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவ சமூகம் நீங்க தேடி வருவீர்களானால், மனம் திரும்பி மனம் பொருந்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் திரும்பி வருவீர்களானால், நன்மையினால் உங்களை கர்த்தர் திருப்தியாக்குவார். அவருடைய சமூகம் தேடி வந்த உங்களை அறகுறையா கர்த்தர் விட்டுற மாட்டார். பாதியிலே கர்த்தர் உங்களை விட்டு விட மாட்டார். நிறைவாய் கர்த்தர் போஷிப்பார். எத்தனை பேருக்கு ஆசை? அப்படி வேணும்னா கர்த்தருடைய சமூகம் நீங்க திரும்பி வரணும். அல்லேலூயா. 5 அப்பம் 3 நாள் உட்கார்ந்து வசனத்தை கேட்கிறாங்க. வேத வசனம் அவங்களுக்கு தெவிட்டாத இன்பமாய் இருந்தது. அவர் போதித்த போதனை அவர்களுக்கு எவ்வளவு ஒரு ஆசையா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும் பாருங்க. உட்கார்ந்து அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 3 நாள் ஆனவன ஆண்டவர் எல்லாரும் அனுப்பிவிடுன்னு சொன்ன போது அவர் சொல்றாரு, நான் வெறுமையை அவங்கள அனுப்ப மாட்டேன். வெறுமையை அனுப்பினா இவங்க என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போயிடுவாங்க வழியில. இவங்களை திருப்திப்படுத்தி தான் அனுப்பணும் என்று சொல்லி எல்லாரும் அத்தனை பெரிய கூட்டம் 5 மீன் 2 அப்பத்தை தேவன் ஆசீர்வதித்து அத்தனை பேர் சாப்பிட்டு மீதி எடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் அவர்களை நடத்தினார். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, நன்மையினால் திருப்தி ஆக்குவார், நன்மையினாலே நம்மையும் திருப்தி ஆக்குகிற தேவன். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவங்கள மட்டும் இல்ல நம்மையும் நன்மையினாலே திருப்தி ஆக்குகிற தேவன். எரேமியா 31:9 வாசிங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். நாம் என்ன செய்யணும் என்று சொல்லி சில நேரத்தில் நமக்கு தெரியல. ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை, பலவித பிரச்சனை. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பேற்பட்ட பிரச்சனை, கடன், வியாதி, போராட்டம், நெருக்கம் என்கிற பல பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது என்ன செய்வது என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை, விளங்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருகிற உங்களை நான் வழி நடத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. 136 சங்கீதம் 16 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 136:16. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ராமன் சொல்லுங்களேன். நம்முடைய ஆண்டவர் நம்ம எங்கே நடத்துகிறாரா? வனாந்திரத்தில் நடத்துகிறவர். வனாந்திரமான பாதை. சில நேரத்தில் நாம யோசிப்போம். என்ன யோசிப்போம்? எல்லாமே நிறைவாய் இருந்தா நாம் நடப்பது ரொம்ப எளிதான காரியம். அப்படிதானே? எல்லாம் நமக்கு வசதியா சுகமா தேவையானது இருக்கும்போது நாம் நடப்பது எளிதான ஒரு காரியம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று சொன்னால், எதுவுமே நாம நினைக்காதது நடக்காத போது, எல்லாம் வறண்ட சூழ்நிலையாய் இருக்கும் போது, அந்த வறண்ட சூழ்நிலையாய் இருக்கிற வனாந்திரத்திலும் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். 77வது சங்கீதம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 77 19 20. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால்
உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல இந்த வசனத்தை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அவருடைய வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. இங்கே பார்க்கும் பொழுது ஆட்டு மந்தையை மேய்ப்பவர்கள், இப்ப இருக்கிற மேய்ப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தையை மேய்க்கிறவங்க ஆட்டுக்கு பின்னாடி போவாங்க. ஆனா நம்ம மேய்ப்பர் எப்படி தெரியுமா? முன்னாடி போவார். நம்ம மேய்ப்பர் முன்னாடி போவார். இப்ப ஆடு மேய்க்கிற மேய்ப்பர் எங்க போறாங்க? ஆட்டுக்கு பின்னாடி போறாங்க. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட ஆட்டு மந்தை மேய்ப்பர் முன்னாலே நடப்பார். அவர் நம்மை முன்னாலே சென்று வழி நடத்தி செல்கிற ஒரு உண்மையுள்ள தேவன். நான் ஏற்கனவே சொன்னேன், பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் முன்னாடி போவாரானால் எந்த ஒரு காரியம் வந்தாலும் அவரை சந்தித்து விட்டு தான் நம்மை சந்திக்க முடியும். ஆனால் ஆண்டவர் பின்னாடி விட்டுட்டு நாம முன்னாடி போனோம்னா பிரச்சனை நேரடியாக நம்மை சந்திக்கும். ஆண்டவரை முன்னாடி அனுமதிப்போமானால் பிரச்சனை அவரை சந்திக்கும் போது தேவையான அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு அனுப்பி தருவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மேய்ப்பன் முன்னாலே சென்று நம்மை சரியாய் வழி நடத்துகிற ஒரு உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா. நம்முடைய வழி வனாந்தரமாய் இருந்தாலும் அல்லது ஒரு கடலாய் கூட இருக்கலாம் நம்முடைய வழி. அப்படி இருந்தாலும் ஒருவேளை ஆறாய் கூட இருக்கலாம், கடலாய் இருக்கலாம், வனாந்தரமாய் இருக்கலாம், ஆறாய் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே, அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நடந்து கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் வழி நடத்துவேன். அல்லேலூயா. 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற தேவன். அது மாத்திரமல்ல, நமக்கு போதிக்கிற ஆண்டவர். இப்ப பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிறவர், வழியை காட்டுகிறவர், அதே சமயத்தில் நம்மை போதித்து நடத்துகிற ஆண்டவர். அவரிடம் நம்ம கேட்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்தை என் காதுகள் கேட்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பார்க்கும்போது இந்த காது எதையோ கேட்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் காது அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் போதிப்பதை கேட்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, அது தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் தேவனை அறியாதவங்களா இருந்தாலும், எது தெரியுமா அதிகமாக கேட்குது? போன் சத்தம் அதிகமா காதுல கேட்குது. டிவி சத்தம் அதிகமா என்ன பண்ணுது? காதுகளிலே கேட்கிறது. ஃபேஸ்புக் சத்தம் நிறைய பேருக்கு கேட்குது. யூடியூப் சத்தம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுது? கேட்குது. ஆனா ஆண்டவர் சத்தம் மட்டும் கேட்கல. இந்த சத்தம்லாம் கேட்குது, ஆனா ஆண்டவர் சத்தம் மட்டும் என்ன பண்ண நம்முடைய காதுகளிலே கேட்கவில்லை. மனுஷர் சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அளவிற்கு என் காதுகளை திறந்தரலாம். ஒரு நிமிஷம் எல்லாம் நம்முடைய காதுகளில் கொஞ்சம் கையை வைங்களேன். ஆண்டவரே, என் காதுகளில் மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் கேட்க இந்த காதுகளை கர்த்தர் திறந்தருளுவீராக. நீர் போதித்து என்னை நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, என் மேல் உம்முடைய கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை தரணும். ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அந்த வசனத்தை நல்லா கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அந்த வசனம் எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற
உன் மீட்பரான, நம்மை மீட்டவர் நம்முடைய தேவன். அவர் சொல்கிற உன் மீட்பரான கர்த்தர். எந்த மனுஷன் சொல்லல, உன் மீட்பர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிரயோஜனமா இருக்கிறத உனக்கு போதிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? உனக்கு என்ன பிரயோஜனமா இருக்குதோ அதை தான் கர்த்தர் போதிப்பார். நம்ம என்ன சொல்றோம்? பிரயோஜனமா இருக்கிறத போதித்தா வேண்டான்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் அழுத்தம் திருத்தமா சொல்றார். உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால், பிரயோஜனமா இருக்கிறவைகளை நமக்கு போதிக்கிறவர், நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற தேவன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, பிரயோஜனமானதை போதிக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க நாம் கூடாது. இந்த காலையில தீர்மானம் பண்ணுங்க. இதுவரைக்கும் பிரயோஜனம் இல்லாததற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தால் இந்த காலையில தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே பிரயோஜனமானதாய் இருக்கிறதை எனக்கு போதிக்கிறவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். நீ நடத்துகிற வழியிலே நான் என்ன பண்ண வேண்டும்? நடக்க எனக்கு கிருபை தாரும். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆண்டவருக்கு தெரியும் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை கொடுத்து, நம்மளை எப்படி நடத்தணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. சிலர் சின்ன காரியமானாலும் ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். நான் ஒரு படித்த ஒரு காரியம். ஒரு விசுவாசி சொப்பனம் பார்த்தாங்களாம். ஒரு விசுவாசி சொப்பனம் பார்த்தார்கள். அதுல 3 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் வருகிறது. முதல் நபரை ஆண்டவர் பார்த்து சிரிக்கிறார். சிரித்த உடனே இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. இரண்டாம் நபரை பார்த்து ஆண்டவர் ரொம்ப நேரம் என்ன பண்ணிட அவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மூணாவது நபரை ஆண்டவர் பார்த்து விட்டு அப்படியே கடந்து போய்விட்டார். உடனே சொப்பனம் கண்டவங்க யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? நம்மள மாதிரி என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கடந்து போனவங்க மூணாவது நபரை ஆண்டவர் எதுவுமே சொல்லாம கடந்து போனாரே, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணல? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதவர்கள் போல அவர்கள் முதல்ல பார்த்தவங்கள சிரிச்சாரு. ரெண்டாவது பார்த்தவங்க கிட்ட நின்று கொஞ்ச நேரம் என்ன பண்ணாரு? பேசினாரு. மூணாவது பார்த்தவங்கள பார்த்தோன்னு அப்படியே என்ன பண்ணிட்டார்? எதுவுமே பண்ணல, கடந்து போய் விட்டார். அதனால ஆண்டவருக்கு அவங்க விருப்பம் இல்லாதவங்க போல என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அம்மா நீ யோசிப்பது தவறு. இந்த முதல் நபரை பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டு போனேனே, ஒரு சிரிப்பு போதும் அவங்கள சரியா வழி நடத்தும். அல்லேலூயா. என்னுடைய ஒரு சிரிப்பு அவங்கள எனக்கு நேரம் என்ன பண்ணும்? வழி நடத்தும். ரெண்டாவது ஒரு ஆளை பார்த்து என்ன பண்ணாங்க? பேசுனாங்க. ஏன்? அவங்களோட கொஞ்ச நேரம் நான் பேசினாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வழிக்கு வருவாங்க. மூணாவது நபரை பார்த்து விட்டு ஆண்டவர் பார்த்து விட்டு போய்விட்டார். அப்ப ஆண்டவர் சொன்னார், மூணாவது நபரை ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும் அவங்க விசுவாச நிலையில் இருப்பாங்க. இதில் எந்த கூட்டத்தில் நாம இருக்கிறோம்? இந்த காலை வெள்ளி யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய ஒரே ஒரு சிரிப்பு அவங்கள விசுவாச நிலை நிறுத்தும். ரெண்டாவது நபர்கிட்ட கொஞ்ச நேரம் செலவழிச்சு பேசினாதான் என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்துக்கு வருவாங்க. ஆனா மூணாவது நபர் என்னுடைய ஒரு கண் பார்வை போதும் அவங்க விசுவாசத்தில் உறுதியா நிற்பார்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஆடுகள் என்ன நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவர்
கறவல் ஆடுகள் என்றால் பால் கொடுக்கிற ஆடு. கறவல் ஆடுகள் என்றால் பால் கொடுக்கிற ஆண்டுகள். அதை எப்படி நடத்துவாராம்? மெதுவாய் நடத்துவார். ஆட்டுக்குட்டியாய் இருந்தால், ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தையாய் இருந்தால், புயத்தினாலே கர்த்தர் சேர்த்து கொள்வார், மடியிலே சுமந்து கொள்வார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்ல மேய்ப்பர். 23ஆம் சங்கீதம் 1வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நான் தாழ்ச்சி அவர் நம்மை அடுத்த வசனத்தை வாசி. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் நம்ம எங்க மேய்க்கிறாரா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிற தேவன். தேவன் நம்மை நடத்துகிறாரா? அவர் கையிலே நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கையில நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நம்மை நடத்துகிற 3 விதத்திலே அவருடைய வழி நடத்துதலை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த 3 காரியத்தை மாத்திரம் நான் சுருக்கமாய் வேகமாய் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார், வழி நடத்தினாரோ அதே போல அவருடைய சமூகம் நம்மை இந்த 3வது மாசத்துல வழி நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். நல்ல கவனிங்க, இன்னொரு வசனத்தையும் கூட வாசிங்க. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. யாத்திராகமம் 40வது அதிகாரம் 36 முதல் 38 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 40வது அதிகாரம். வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்தின விதத்தை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு போன போது பகலிலே மேக ஸ்தம்பத்தின் மூலமாய் கர்த்தர் என்ன பண்ணினார்? வழி நடத்தினார். இது எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக தெரியும். அவங்க புறப்படும் போது மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்றால் பிரயாணத்தை அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? ஆரம்பிப்பார்கள். இது எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் திறந்தது. இரவு வேளையிலே அக்கினி ஸ்தம்பமும். யோசித்து பாருங்கள், மின்சாரம் கிடையாது, அந்த நாட்களில் ஒன்றும் கிடையாது. ஆனா வனாந்திரத்தில் எவ்வளவு அருமையா நம்முடைய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மேகம், அவருடைய பிரசன்னம் அவர்களை வழி நடத்தினது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? கை உயர்த்தி, ஆண்டவர் இந்த 3வது மாதத்துல உம்முடைய மேக ஸ்தம்பம், உம்முடைய பிரசன்னம் இந்த மாதத்துல எங்களை வழி நடத்த வேண்டும். எல்லாருடைய கண்களுக்கும் அவருடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் தெரிந்தது. என்னாகமம் 10வது அதிகாரம் 33 36 வரைக்கும் வாசிங்க. என்னாகமம் 10வது அதிகாரம் 33 36. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் உடன்படிக்கை பெட்டி அவர்களை இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கி இருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்
சொல்லுவான். நல்லா கவனி. இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது எதைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள்? கர்த்தருடைய பிரசன்னத்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரசன்னத்தை, கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் பார்த்து கொண்டே பிரயாணத்தை என்ன பண்ணுகிறார்கள்? துவக்குகிறார்கள். பிரயாணம் புறப்படுகிறார்கள். அந்த மேகம் புறப்பட்டது என்றால் மோசே என்ன சொல்லுவார் என்றால், நாங்கள் புறப்படுகிறோம், உடன்படிக்கை பெட்டி உம்முடைய பிரசன்னத்தோடு புறப்படுகிறோம். எதிரிகள், பகைஞர்கள் நீ எங்களை சிதறடித்து போடாதபடி எங்களுக்கு முன்னாலே வருகிற விரோதமான காரியங்கள் வந்தாலும் அதை சிதறடித்து போடணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார் மோசே. அதே போல திரும்பும் போது ஒரு இடத்துல மேகம் நின்ற உடனே பாளையம் இறங்கும் போது என்ன ஜெபம் பண்ணுவாராம்? கர்த்தாவே, அநேகமாயிரம் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்திற்கு நீர் திரும்புவீராக. முன்னாலே போய் நடத்தினார். மேகஸ்தம்பம் இருக்கும்போது எதிரிகள் யார் வந்தாலும் எங்களை தொடக்கூடாது, பாதுகாக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. பாளையம் இப்ப நிக்கிறாங்க, மேகஸ்தம்பம் தானோன்னு நிக்கிறாங்க. நிற்கும் போது மோசே ஜெபம் பண்றாரு, முன்னாலே போன கர்த்தர் உம்முடைய ஜனமாகிய பாளையத்திற்கு திரும்பி வருவீராக. அல்லேலூயா. இப்போ நாம ஜெபம் பண்ண வேண்டியது, வெளியே போகும்போது எங்களுக்கு முன்பாக நீர் போய் வழி நடத்தும். எந்த எதிரி, எந்த சத்துருவின் கிரியைகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஒன்றும் எங்களை தொடாதபடி கர்த்தர் காப்பீராக. வீட்டுக்கு வந்த உடனே, ஆண்டவரே, முன்னால போன கர்த்தர் எங்க வீட்டுக்குள்ளே அசைவாடும், எங்க நடுவில் அசைவாடும். பாளையத்துக்கு உள்ளே இருக்கிறோம் நாங்க. இப்போ இந்த பாளையத்துக்குள்ளே கர்த்தர் எங்கள் நடுவில் உம்முடைய பிரசன்னத்தோடு இறங்கி வரணும். அல்லேலூயா. தேவ சமூகம் இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தி கொண்டே இருந்தது. இது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே தேவன் வழி நடத்தியதான ஒரு வழி நடத்துதல். இரண்டாவது 119வது சங்கீதம் 105வது வசனம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இரண்டாவது ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார்? முதலாவது அவருடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். இங்கே இந்த இருளான உலகத்தில் இந்த வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், இந்த வசனம் தான் நம்முடைய பாதைக்கு டார்ச் லைட். இப்ப பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பொல்லாத இந்த இருளான இந்த உலகத்தில் வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு டார்ச் லைட் வசனம் தான். அல்லேலூயா. நாம் நடந்து போகிற பாதை எல்லாமே இருள் தான். அந்த இருளான பாதையிலே வெளிச்சம் வேண்டும் என்றால் நமக்கு வசனம் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருளான பாதையில் வெளிச்சம் வேணும்னா வசனம் வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தின்படி நடக்க பழகி கொள்ளணும். இந்த வசனத்தின் படி நடக்க நமக்கு தெரியணும். இந்த வேத வசனத்தில் என்ன எழுதி இருக்கிறதோ அதன்படி என்ன பண்ணணும்? நடக்கணும். இந்த வேத வசனத்தில் எல்லாமே எழுதி இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி புருஷனோடு இருக்கணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வைக்கணும், வருகிறவர்களை எப்படி உபசரிக்கணும், எல்லாமே இந்த வேதத்தில் நம்முடைய கரத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வசனம் தான் நம்மை வழிகாட்டும். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மை நடத்துவார். அப்ப வசனம் வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு முக்கியம் கொடுக்கணும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நம்மை வழி நடத்த வசனத்தை வாசிப்பதற்கும் வசனத்தை அசை போடுறதுக்கும் நேரம் கொடுக்கணும். அசை போடுறதுன்னா தியானிக்கிறது. அல்லேலூயா. ஆடு மாடெல்லாம் வேக வேகமா எங்க பச்சை பசேர்னு புள்ள பார்க்குதோ எல்லாத்தையும் வேக வேகமா சாப்பிட்ரும். ஏன்னா அதுக்கு அடுத்தது கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, வேக வேகமா சாப்பிடுது. ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் அதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. போய் ஒரு இடத்துல அதை படுத்துக்கொள்ளும். படுத்துக்கிட்டு
கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இருக்கிறத மறுபடியும் வாய்க்கு என்ன பண்ணும், கொண்டு வந்து நல்லா அசை போட்டு முழுங்கும். அசை போடலைன்னா அந்த ஆடோ மாடோ செத்துரும். அதே போல நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை அசை போடலை, தியானிக்கலைன்னா செத்துருவோம். ராமன் சொல்லுங்களேன். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து விடும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை நீ வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு என்ன பண்ணணும், நேரம் கொடுக்கணும். பிள்ளைகள் அதை செய்கிறார்களா? பெற்றோர் அதை கவனிக்கணும். என் பிள்ளை வேதம் வாசிக்குதா? வசனத்து மேல பிரியம் இருக்கா? பிள்ளைகள் மேல கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட கேட்கணும், இன்னைக்கு வேதம் வசனம் வாசித்தாயா, என்ன ஆண்டவர் பேசினார்? பிள்ளைகளிடத்துல என்ன பண்ணணும், கேட்கணும். நீங்க வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சாமுவேல் இடத்துல பேசினார். அவன் தேவ சந்நிதியில் வளர்ந்தா கூட சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்ட சமயத்தில் ஆண்டவர் பேசுகிறார் என்று அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. ஆனால் அதனாலதான் அவன் ஓடி ஓடி வந்து ஏலிகிட்ட வந்து கேட்கிறான், கூப்பிட்டீரா கூப்பிட்டீரா என்று சொல்லி ஏலிடத்தில் என்ன பண்ணுகிறான், கேட்கிறான். நம்முடைய பிள்ளைகளுக்கும் வளர 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 அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு பெற்றோர் கையில தான் கர்த்தர் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஏதோ பிள்ளைகளை பெற்றோம், ஏதோ பிள்ளைகளை வளர்த்தோம், பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணோம், பேரன் பேத்தியை பார்த்தோம், அதுக்கு இல்ல கர்த்தர் உன் கையில பிள்ளையை கொடுத்தது. அந்த பிள்ளையை தேவ சந்ததியாய் வளர்ப்பதற்கு தான் கர்த்தர் பிள்ளையை கையில கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப பிள்ளையின் மேல பொறுப்பு யாருக்குன்னா பெற்றோருக்கு தான். அம்மாவுக்கு இருக்கு, அப்பாவுக்கு இருக்கு. பிள்ளைகளுக்கு எதோ நீ வாசிக்கிறியா அல்லது எந்தெந்த கிளாஸுக்கு போன அப்படின்னு அனுப்பி கொடுக்கிறோம். எத்தனை பெற்றோர் பிள்ளைகளிடத்துல வேதத்தை வாசிக்கிறியா, பைபிள் வசனத்தை வாசித்தா கவனிக்கிறீங்களா, ஆண்டவர் என்ன பேசினா இடத்துல உட்கார்ந்து பேசி கேட்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. வசனம் வேதத்திலே, வேதம் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாமே. பால் தேன் எல்லாமே வேத வசனம் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு பால் நமக்கு தேன் எல்லாமே வேத வசனம் தான். அல்லேலூயா. வேத வசனத்தை, இந்த வேத வசனத்துக்கு அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேத வசனத்துக்கு இறைச்சி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வேத வசனம் நம்முடைய ஆகாரம். வேத வசனம் நம்முடைய ஆகாரம். அல்லேலூயா. அப்பம். வசனம் சொல்லுது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப அப்பம் கர்த்தருடைய வசனம். மன்னா, அந்த மன்னாவின் மேல நம்ம சாப்பிட்றதுக்கு அது வேணும் இது வேணும் டேஸ்டா சாப்பிட்றோம். அதை விட பரம டேஸ்ட் ஆகிய வசனத்தின் மேல நம்ம அதை உட்கொண்டு அதை உட்கொண்டு பலனடைய நமக்கு ஆசை இருக்கா? இந்த காலை வேளை யோசித்து பாருங்க. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வசனத்திற்கு நாமும் முதலிடம் கொடுக்கணும். நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் இந்த வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி கொடுத்தால் நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்வான பாதையில நடத்துவார். இந்த வசனம் நம்மை நடத்த நாம பிரயாசப்படணும். மூன்றாவது, எப்படி நடத்தினார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். இப்ப நம்முடைய கையில வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். துக்கத்தை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் எது முக்கியம் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த காலையின் அபிஷேகத்தை பெறாதவங்க எல்லாம்
ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் சத்திய ஆவியானவர். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்றால், ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நமக்கு என்ன வரும்? ஞானம் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் ஞானம் வரும். நம் கூட இருந்தால் உணர்வை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம கூட அவர் இருப்பாரானால் ஆலோசனை கொடுப்பார். நம்ம கூட அவர் இருப்பாரானால் நமக்கு பலனை கொடுப்பார். நம்ம கூட அவர் இருப்பாரானால் போதித்து நடத்துவார். அவர் நம்ம கூட இருப்பாரானால் நம்முடைய வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். நமக்குள்ளே கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். இந்த காலைவேளை 3வது மாதத்துல ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் இந்த 3வது மாதத்துல உங்க பலனாய் இருப்பாரானால் உங்களுக்கு ஞானம் தருவார், உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய வீடுகளிலே கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் இருக்குமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். ஒரு வீட்டில் பிரேயர் செல் நடக்கும் ஒவ்வொரு வாரமும். அப்படி பிரேயர் செல் நடக்கும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த அம்மா விசுவாசி, அவருடைய கணவனார் குடிக்கிறவர். ஆனால் அந்த அம்மா ரொம்ப பாரத்தோடு என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த வாரத்தில் எல்லாரும் ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்த வீட்டில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் என்ன பண்ணணும், நடக்கணும் என்று சொல்லி அந்த ஒரு தியாகத்தோடு அந்த ஒரு ஒருமனப்பாட்டோடு அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாள் நடந்து ஒவ்வொரு வாரமும் நடந்துச்சு. அதாவது அவர் வீட்டில் இருப்பார், ஜெபம் நடக்கும்போது அவர் வீட்டில் இருப்பார். ஆனால் பிரச்சனை பண்ண மாட்டார், வீட்டில் இருப்பார். ஆனால் அந்த வாரம் அந்த வீட்டில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கின பொழுது அந்த நபருக்குள்ளே கர்த்தர் ஒரு மாறுதலை கொடுத்தார். குடிக்கிற அந்த நபருக்குள்ளே ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுத்தார். அதை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். உங்க வீடுகளில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க விரும்புகிறார். உங்க வீடு தான் ஜெப கூடாரம், நீங்க தான் பிரேயர் செல். நீங்க 4 பேர் இருந்தா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம் இருக்குமானால் உங்க சூழ்நிலையில் எதிராக இருக்கிறவைகள் எல்லாம் வெளியே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மாறுதலை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் வருவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பவர். யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன எப்படிப்பட்டவரா? எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவர். ராமேன் சொல்லுங்களேன். உங்களுக்கு சொன்னாரே சத்திய வேதத்துல படிச்சிங்களே, அந்த வசனத்தை அந்த வார்த்தையை நினைப்பூட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே
அபிஷேகம், அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேற யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. சத்தியாவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் அவர் சொல்லிக் கொடுப்பார். அது பொய்யல்ல. ஆமென். அது அவர் சொல்லிக் கொடுக்கிறாரே, அதிலே நீங்கள் நிலை நிற்பீர்கள். 3 விதங்களில் ஆண்டவர் வழிநடத்துவதை இந்த காலை வேளையிலே பார்த்தோம். 1, வசனம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் போதித்து நடத்துவார். 2வது, வேத வசனம் நம்மை போதித்து நடத்தும். 3வது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேகம் அவர்களை வழி நடத்தினது. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். சத்திய ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவங்களோடு முன்னாக போய் வழி நடத்தினார். மேகம் நிற்கும் போது அவங்க பாளையத்தில் வந்து கர்த்தர் உலாவினார். அல்லேலூயா. அதே தேவன் இந்த 3ஆம் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் இடைபட நமக்கு முன்பாக போகிறவராகவும் இருக்கிறார். நம்ம நடுவில் அவர் வசிக்கிறவராகவும் இருக்க நாம் இடம் கொடுப்போம். நிச்சயமாய் இந்த மாதம் தேவன் நம்மை வழி நடத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சொன்னவர் உண்மையுள்ளவர், நான் அவர்களை வழி நடத்துவேன். இந்த 3 வித வழி நடத்துதல்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் முழங்காற்படியிடுவோம். எல்லாரும் முழங்காற்படியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரோ அதே போல நம்மையும் வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எங்கே நடத்தினார்? வனாந்தரத்தில் கர்த்தர் நடத்தினார். வறண்ட இடத்துல கர்த்தர் நடத்தினார். பிரத்யட்சமா எல்லாரும் பார்க்க கர்த்தர் நடத்தினார். 2வது, இருளான உலகத்துல வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம். நம்முடைய பாதைக்கு வசனம் தான் டார்ச் லைட். நாம் நடக்கிற பாதை எல்லாம் இருள் தான். அந்த இருளான பாதையில வெளிச்சம் வேண்டுமானால் வசனம் நமக்கு வேண்டும். இந்த வசனத்தை ஆசையா நம்ம வாசிக்கணும், ஆசையா தியானம் பண்ணணும், ஆசை போடணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். வசனத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்கணும். வசனத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் முதலிடம் கொடுக்கணும். வசனத்திற்கு நம்முடைய குடும்பம் முதலிடம் கொடுக்கணும். அப்படி முதலிடம் கொடுத்தால் நிச்சயமாய் தேவன் நம்மை உயர்வான பாதையில நடத்துவார். 3வது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நம்மை வழி நடத்த அவர் விரும்புகிறார். ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். இந்த சத்திய ஆவியான நமக்குள்ளே வாசம் பண்ணி தங்கி இருக்கும் போது அவரை நாம துக்கப்படுத்தக்கூடாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் ஞானத்தை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார், ஆலோசனை கொடுப்பார், பலன் கொடுப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பார். அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு போதித்து நடத்துவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள்? அவர்கள் மாத்திரம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டீரே, நம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, வழி நடத்துவேன். நான் அவர்களை அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று சொன்னவரே, நீர் வழி நடத்தின 3 விதங்களை இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். இந்த 3 விதத்தில் எங்களையும் நடத்தணும். எங்க விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களை நடத்தணும். எங்க விசுவாச பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நடத்தணும். கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே, கர்த்தர் கிருபை தாரும். கேட்டது போல வசனத்தில் நாங்க வளரணும். வசனத்தை வாசிக்கணும், தியானம் பண்ணணும், அதன்படி நடக்கணும்.
அப்படிப்பட்ட கிருபையை தாரும். சத்திய ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு அனலடைய செய்யணும். சத்திய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும்போது ஞானம் தருவார், ஆலோசனை தருவார், பலன் தருவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருவார், ஞானத்தை தருவார். இவ்வளவு பெரிய பாக்கியம் எங்களுக்கு வேணும்ப்பா. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் கீழ்ப்படிய, கண்டித்து உணர்த்தும் போது அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டும். இந்த வாரம் முழுது கர்த்தர் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.